பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்ச உடனே எல்லா கண்டஸ்டன்ஸும் ஃபேன்ஸ் மீட் நடத்துனாங்க. அதில் ரொம்பவும் ஒரு பேசு பொருளாக சோஷியல் மீடியாவில் போனது யாருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் பார்வதி கம்ருதீனோட ஃபேன்ஸ் மீட் தான். பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு. அதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் வந்து பிக் பாஸ் முடிஞ்ச உடனே தன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில தற்குறிகள் வந்து சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் பார்வதியை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. உண்மையிலேயே அவர் வந்து நம்ம அரோரா வந்து துஷாரை வச்சு லவ் கண்டென்ட் பண்ண மாதிரி கம்ருதீன் விஜய் பார்வதி வச்சு லவ் கண்டென்ட் பண்ணாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸே ஒருத்தராக எவிக்ட் ஆகும்போதே சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவங்கவுங்க கேமை ப்ளே பண்ணுறாங்க. அதாவது பொண்ணுங்க மட்டும்தான் லவ் கண்டென்ட் கொடுக்கணும் கிடையாது, பசங்களும் லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ருதீனையும் விஜய் பார்வதியும் பின் பண்ணி பேசியிருந்தாங்க. அது வந்து நிறைய பேர் உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வெளியில் வந்து அவங்க அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து தான் அந்த டாக் வந்து குறைஞ்சிச்சு. ஆனாலும் மேபி நம்ம கம்ருதீன் வந்து அரோரா கூட இருக்கிறது, திவ்யா கணேஷ் கூட இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஹேட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொன்னது உண்மையாயிடுச்சு பார்த்தீங்களா, நம்ம கம்ருதீன் வந்து இப்போ அவருடைய ரியல் ஃபேஸ் இப்போ தான் தெரியுது. ஏன்னா இப்போது கானா வினோத் கூடயும் அரோரா கூடயும் நம்ம திவ்யா கணேஷ் கூடயும் அவர் ஷோ பண்ணுறாரு. ஜோடி ஆர் யூ ரெடியிலலாம் இது பண்ணுறாரு. அவங்க கூட ஜோடி ஆர் யூ ரெடியில் டான்ஸ் ஆடும்போது நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும்ல. ஸோ வந்து அவங்களுடைய லவ் பிரேக் ஆகும்ல. லவ் அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா அவங்க மேபி சர்வே ஆகலாம். ஆனால் சும்மா தான் அப்படின்னா அப்போ அந்த அந்த கெமிஸ்ட்ரினால அதில் பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தற்குறிகளெல்லாம் யோசிச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுடைய எக்ஸ் லவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்ருதீன் வந்து ரொம்ப நல்ல பர்சன், ஆனால் நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கம்ருதீன் வந்து கொஞ்சம் எமோஷ்னலான பர்சன். அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு 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 ஹாப்பியான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தான் இருக்கிற பிளேஸையும் அதே ஹாப்பினஸோடு மெயின்டைன் பண்ணிக்குவார். அதனாலேயே அவரை நிறைய பேருக்கு பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, கம்ருதீனுக்கு வந்து அந்த பிரேவ் போல்டு அதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர்றது அந்த எமோஷனல் ஃபீலிங் தான். கோவப்படுறவங்களால தான் சட்டு சட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷனை காட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் கம்ருதீன். எங்கள் 2 பேருக்கும் செட் ஆகாத போனதுக்கு காரணம் நிறைய இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், கொஞ்சம் நான் வந்து என்னுடைய ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஆனால் அவருக்கு தேவை வந்து அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அது மட்டும் கிடையாது, கம்ருதீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை பற்றி எல்லாமே விஜய் பார்வதிக்கு தெரியும். என்னுடைய பாஸ்ட், என்னுடைய ப்ரெசண்ட் எல்லாமே அவளுக்கு தெரியும். ஈவன் நாங்கள் 2 பேரும் பேசாத நாளே கிடையாது. இப்போ நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் கமிட் ஆகியிருக்கேன் அப்படின்னா ஒன்றுத்துக்கும் நான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஷீ இஸ் வெல் மெச்சூர்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அரோரா சிங்க்லர்லாம் நம்ம கம்ருதீனோட கேரக்டரையும் விஜய் பார்வதியோட கேரக்டரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. ஏன்னா அரோரா சிங்க்லர், நம்ம கம்ருதீன், கானா வினோத் 3 பேரும் ரோஸ் கொடுக்குற மாதிரி இந்த நம்ம அந்த ஸ்டார்ட் மியூசிக் ஷோவில் வந்து வந்திருக்கோம். அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சிங்க்லர் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கம்ருதீனோட உண்மையான ஃப்ரெண்டு, அவன் லைஃப் வந்து செட்டில் ஆகிறதுல எனக்கு அதிகபட்ச ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு உண்மையான ஃப்ரெண்டு ஒரு உண்மையோட ஃப்ரெண்டோட ஃபீலிங்ஸை மதித்து விட்டு கொடுத்துடணும். அதுதான், அதை கெடுக்க ட்ரை பண்ணக்கூடாது, பிரிக்க ட்ரை பண்ணக்கூடாது. அது மட்டும் கிடையாது, அரோராலாம் கானா வினோத்தையே மேனிப்புலேட் பண்ணி மணி பாக்ஸ் எடுக்க வச்ச கேஸு. ஏன்னா எல்லாரோட அந்த எக்ஸ்பெக்டேஷன், எல்லாரோட அந்த ஓட்டிங்கை பிரேக் பண்ணி கானா வினோத்தை மேனிப்புலேட் பண்ணி யாருமே கிடையாது அந்த டைமில். விக்கல் விக்ரமா இருக்கட்டும், சபரி, யாருமே கிடையாது. அதாவது அவரு கூட மென்டலி கனெக்ட் ஆனவங்க யார், கானா வினோத் கூட நம்ம அமித்தும் கம்ருதீன் தான். மெயினாக அந்த பர்சன்ஸே கிடையாது. விஜய் பார்வதி இருந்தால் கூட சொல்லியிருக்கோம், எடுக்காத ஆனதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த பொண்ணு அந்த நல்ல சான்ஸை யூஸ் பண்ணி, நீ வேறு யார்கிட்டயாவது போய் சொல்லலாமேம்மா இந்த எக்ஸ்ப்ளனேஷனை, எவிக்ஷன் அடுத்த வாரம் இருக்குது, எவிக்ட் ஆயிடுவாங்க, மணி பாக்ஸ் போயிடும், இந்த கால்குலேஷன்லாம் நீ அங்கே போய் சொல்ல வேண்டியதானே, ஏன் நீ கானா வினோத்தை பார்த்து சொல்கிற, திவ்யா கணேஷ் கிட்ட சொல்லலாமே. ஏன்னா ஓட்டிங்கில் யார் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. நீ தான் மேனிப்புலேட் பண்ணி கானா வினோத்தை மணி பாக்ஸை எடுக்க வச்ச.
கானா வினோத்தோட ஒய்ஃபை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு இன்டர்வியூவில், நாங்கள் மேலே வர்றது சில பேருக்கு பிடிக்கல, இட்ஸ் ஓகே, நாங்கள் வந்து அவருடைய டெசிஷனை நாங்கள் ஹாப்பியாக எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம விஜய் டிவியோட குக் வித் கோமாளியோட ஸ்டாரான சிவாங்கி கிருஷ்ணன் வந்து இப்போ வந்து லவ்வில் கமிட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, புதுசாக சோலோவாக ஒரு கம்போஸராக இப்போ களமிறங்கியிருக்கிறாங்க. அவங்களோட இப்போ லவ்வராக இருக்கிற ஒருத்தர் கூட அவங்க அந்த ஆல்பம் சாங்கை கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஒரு சோலோ கம்போஸராக. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் 25 வயசான ஒரு பொண்ணு லவ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து அந்த விஷயத்த நம்பாதீங்க. ஏன்னா 25 வயசில் யாருமே லவ்வை சந்திக்காமல் இருக்க முடியாது. அப்படி நான் லவ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது பொய். நான் வந்து ஒரு லவ் பண்ணினேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு டு த கோர் நான் அந்த லவ்வுக்கு வந்து சின்சியராக இருந்தேன். பட் ஆனால் அந்த லவ் எனக்கு சின்சியராக கிடையாது. நான் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப ஹார்ட் பண்ணினேன். அதனால தான் நான் எல்லாம் மல்டிபிள் ஒர்க் பண்ணினேன். என்னுடைய மியூசிக் மட்டும் கிடையாது, நான் வந்து ஒரு செஃப் ஆனேன். அது மட்டும் கிடையாது, நான் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம், அதுலேருந்து நான் சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும், நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், நான் அதோட இதாகிடக்கூடாது, அதுதான் என்னுடைய பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு சிவாங்கி கிருஷ்ணன் ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவாங்கி கிருஷ்ணருக்கும் அவங்க மதர் பினி கிருஷ்ணருக்கும் ஒரு சின்ன ஃபைட் வந்து இருந்தது. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வந்தது. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுடைய அந்த வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்களுடைய மதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து தேவையில்லாமல் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கிற, குக்கு, அப்புறம் ஆட் ஷூட்டு, அப்புறமேல சாங் எடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிகிட்ருக்கிற, நீ வந்து சாதகம் பண்ணுறதே விட்டுட்ட, நீ வந்து சாதகம் பண்ணினா தான் அந்த மியூசிக்கில் நீ இன்னும் பெரிய லெஜெண்டாக வர முடியும், நீ இந்த கம்பெனி கூட போட்டிருக்கிற டைப்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடு, அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. அதனால் சிவாங்கி கிருஷ்ணன் இப்போ தனியாக தான் இருக்கிறாங்க, தனியாக தான் எல்லா வேலைகளையும் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனால் அது சுத்த போய், ஏன்னா தன்னுடைய அம்மா ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் மெர்சடிஸ் பென்ஸ் காரை வந்து வாங்கி தன்னுடைய மொத்த ஃபேமிலிக்கும் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய அம்மாவுக்கு பிடிச்ச விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி அதை ஒன்று ஒன்றா நிறைவேற்றுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா அம்மா அப்பாவை ரொம்ப சிரிக்க வைக்கிறது. ஏன்னா எனக்கு தெரியும், அவங்க 2 பேரும் இந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க 0வில் இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க, ஸ்டுடியோவாக ஏறி இறங்கியிருக்கிறாங்க, அப்படிலாம் இறங்கி வாய்ப்புக்காக அலைஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு, பட் அம்மா அப்பாவுக்கு அது எதுவுமே ஈஸியாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்டர்வியூலேயே ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்து இப்போ Feb 14 வந்து ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு Feb 9 சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சோலோவாக ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய புது காதலர் கூட தான். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.